ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் முத்து கிச்சன்லேருந்து உங்கள் முத்தக்கா பேசுகிறேன் மக்களே. இன்றைக்கி வெங்காயத்தால் பொரியல், வெங்காயத்தாலும் பாவக்காவும் போட்டு பொரியல். இதை இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நறுக்கி பொரிக்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த 2 பாவக்காயும் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். 2 பாவக்காய் நறுக்கி நான் ஒரு சத்தை வச்சுக்கிற போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், புளி தண்ணி. அந்த கசப்பு தண்ணி எடுக்கிறது தான் இந்த புளி தண்ணி. பாவக்காய்க்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் ஒரு பரட்டி ஒரு சத்தம், ரொம்ப வேண்டாம். நம்ம சட்டிலே இது வேக வைக்கணும். கொஞ்சம் பாவக்காய் கொஞ்சம் பெரிய பாவக்காய் இருக்கணுங்க. நம்ம ஒரு சத்தம் வச்சுட்டு ஒரு சவுண்டு வச்சுட்டு அப்படியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், 2 பெரிய வெங்காயம். இது வெங்காயத்தாலே இந்த வெங்காயம் இருந்தது. வெங்காயத்தால் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இந்த தண்ணி இருக்கட்டும், வேக வச்ச தண்ணி கீழே ஊற்றக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தானே ஊற்றணும். நான் ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 சோம்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டுருவேன். இதுக்கு தேவையான உப்பு நம்ம அதில் வேறு உப்பு போட்டிருக்கோம். பாவக்காய்க்கு அது லைட்டாக 2 வடக்கு இதுதான் இந்த வேக வச்ச பாவக்காயை வைக்கணும். நம்ம வேக வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லேட் ஆகும். ஏற்கனவே பாவக்காய் வேக போடல. நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் பாவக்காயோ எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கணும். தண்ணி இருக்குங்க, ஃபுல்லாக இதாகிடுச்சு. எனக்கு அந்த உப்பு கம்மியாக இருக்குதுங்க தெரியுது. இந்த பாவக்காய்க்கு நிறைய உப்பு இழுக்கும். உப்பு போட்டு அதோட 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை. அந்த புளிப்பு வேற விட்டுருக்கோம். புளிப்பு ரொம்ப கசப்பாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லுவாங்க புளிப்பு, கசப்பு, துவப்பு குழம்பு ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சிம்மிலே இருக்கட்டும்.
வச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் சுற்றி ஒரு ஸ்பூன் இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் இப்படி பிரிஞ்சு சூப்பராக இருந்துருக்கும். இது 2 கிளறிட்டுக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கட்டும். அடுப்பு சூப்பராக வந்துருக்கா. ஒட்டவே இல்லை. இது எண்ணெய் பூரா பிரிஞ்சு வச்சு இன்னும் நம்ம வேணாலும் நல்லா செல்ல கூட வதக்கலாம். இல்லை இதோட போதும்னாலும் நம்ம இறக்கிக்கலாம். நான் வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் இப்போ நான் வந்து இந்த பொடி போடுறேன். அந்த பொரியலுக்கெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கடலை பருப்பு, நடக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுருக்கு. அந்த பொடியை போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். சூப்பராகிடும். சூப்பராக நல்லா வந்துச்சு. இப்போ வந்து 200 போட்டிருக்கேன். பாவக்காய், வெங்காயத்தாள் எல்லாத்தையும் 200 கிராம் போட்டு இப்போ இருக்கிறது 200 கிராம் தான் இருக்குது. இதுக்கு மேலே வதக்கணும் 100 கிராம் ஆகி போயிடும். அதனால் போதுங்க, கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாவக்காய் வேணான்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெங்காயத்தாலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் அதோடைய அந்த நச்சுன்னு இருக்கிற தன்மை இன்னும் போகலை. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் அதை கொடுத்து பழகி பாருங்கள். ரொம்ப நல்லது. பாவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெங்காயத்தாள் அதோட ரொம்ப நல்லது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி பொரியல் பண்ணி கொடுக்கையில் எல்லாம் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.